இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த், விஜயகாந்த், சரத்குமார் இந்த மாதிரியான நடிகர்கள் நடித்த பாடல் காட்சிகள் இங்கே என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய் அவர்கள் நடித்த பூவே உனக்காக படத்தில் அந்த சொல்லாமலே யார் பார்த்தது அப்படின்ற ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுடைய அந்த ஃபஸ்ட்டு சீன் இந்த இடத்துல தாங்க எடுத்திருப்பாங்க. விஜய் அவர்கள் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சங்கீதா ஓடி விஜய் அவரை தூக்குற மாதிரி இருக்கும். அந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேலஸ் ஃபுல்லாக தெரியும். இந்த 2 ஃபோட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியுங்க. இந்த பேலஸில் இதே இடத்துல சத்யராஜ் அவர்கள் நடித்த ஜீவா படத்தில் ஹீரோ வந்த செடி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு சீன் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. அமலா மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த சீன் அங்கே எடுத்திருக்காங்க. அந்த படத்துடைய முழு போர்ஷன்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேலஸ்க்கு முன்னாடி தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டுடைய இன்னொரு காட்சியில் அமலாவும் சத்யராஜும் இந்த அரண்மனையின் கோட்டை கோபுரத்துக்கு மேலே நின்றுட்டு இருப்பாங்க. அந்த கோபுரம் அந்த காட்சியில் நல்லாவே தெரியுங்க. அர்ஜுன் ஜெயராம் நடித்த கோகுலம் படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் புது ரோஜா பூத்திருக்கு இல்லை மாலையில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுடைய ஒரு போர்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த பேலஸ்க்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. அந்த பேலஸை பாருங்கள், அந்த பாட்டையும் பாருங்கள். விஜயகாந்த் அவர்கள் நடித்த ஏழை ஜாதி படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வரக்கூடிய அன்பேவா பாட்டு சீன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த பேலஸ்க்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய முரசுகள் இந்த இடத்துல ஃபுல்லாகவே வச்சு அந்த பாட்டை ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடல் காட்சிகளுக்காக பிரத்யேகமாக அந்த அரண்மனைக்கு முன்னாடி அந்த முரசுகள்லாம் வச்சு அதை ஷூட் பண்ணியிருக்காங்க. சரத்குமார் நடித்த சூரியவம்சம் படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வரக்கூடிய காதலா காதலா அந்த பாட்டுடைய சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த பேலஸில் தான் ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க. இந்த 2 ஃபோட்டோவை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த பேலஸ் இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியுங்க. ரஜினி நடித்த தர்மத்தின் தலைவன் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் இந்த பேலஸ்க்கு முன்னாடி தான் அந்த போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ரஜினி அந்த ரோப் கொண்டு அந்த பேலஸ்க்கு மேலே போகக்கூடிய அந்த காட்சிகள் இந்த இடத்துல தாங்க ஷூட் செஞ்சுருக்காங்க. அதே தர்மத்தின் தலைவன் படத்தில் அந்த அரண்மனைக்குள்ளே வரக்கூடிய அந்த காட்சிகள் இந்த பெங்களூர் பேலஸ்குள்ளே தாங்க எடுத்திருக்காங்க. அந்த ரஜினி அந்த பேலஸ்குள்ளே நடந்து போகக்கூடிய அந்த காட்சிகளுடைய புகைப்படத்தை நான் வைக்கிறேன். அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே அந்த இடம் இந்த இடம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ஸோ வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர்கள் இந்த பேலஸில் என்னென்ன படம் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச படங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.